அன்பரசுங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அம்மா, நீங்க அன்னைக்கு காணாம போன உங்க பொண்ணுக்கு பிறந்த நாள்னு அர்ச்சனை பண்ண வந்தீங்களே, உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்களா? இல்லங்க சாமி, இன்னும் கிடைக்கல. இத்தனை வருஷமா அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவளை தேடி தான் இந்த ஊருக்கே வந்தோம். ஆனா அவ இன்னும் கிடைக்கல சாமி. அம்மா, உங்க பொண்ணு பேரு அமுதவள்ளி தானே? ஆமாங்க சாமி. ஐயோ அம்மா, அன்னைக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு போன அதே நாள் தன்னோட மனைவிக்கு பிறந்த நாள்னு ஒருத்தர் வந்து அமுதவள்ளிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணாரு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, ஒருத்தர் அவரோட மனைவியோட வந்து மனைவிக்கு பிறந்த நாள் பேரு அமுதவள்ளின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணாரு. அப்புறம் இந்த அமுதவள்ளிங்கிற பேரு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, அன்னைக்கு நீங்க பொண்ணை காணோம், ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம், பொண்ணு இன்னும் கிடைக்கல, பொண்ணுக்கு பிறந்த நாள் அர்ச்சனை பண்ணணும்னு ரொம்ப அழுது வேண்டிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதனால அந்த பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களை கூட தேடினேன், ஆனா நீங்க கோயில்ல எங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கும் வரல. அப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறேன். ஐயோ சாமி, அவங்க யாரு என்னன்னு ஏதாவது தெரியுங்களா சாமி? இல்லம்மா, கோயிலுக்கு தினமும் வர்றவங்களா இருந்தா எனக்கு அடையாளம் தெரியும், இன்னவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா அவங்களை இதுக்கு முன்னாடி நான் கோயில்ல பார்த்ததே இல்லம்மா. அதுக்கப்புறமா அவங்க கோயிலுக்கு வரல. அன்னைக்குதான் முதலும் கடைசியுமா நான் அவங்கள பார்த்தேன். ஐயோ சாமி, திரும்பவும் அவங்கள பார்த்தா யாரு என்னன்னு விசாரிச்சு வைங்க சாமி. கண்டிப்பாமா, திரும்ப பார்த்தா நான் கேட்டு வைக்கிறேன். ஆனா கண்டிப்பா அவங்க இந்த ஊருன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு பிறந்த நாளைக்காக அர்ச்சனை பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு போது இந்த ஊரா தான் இருக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அமுதவள்ளிங்கிற பேர் மட்டும் ஒன்னா இருக்காது, ஒரே நாள் பிறந்த நாள் வேற வருது. அப்ப நிச்சயமா அவங்க தான் உங்க பொண்ணா இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, அந்த அம்பாள் உங்களை காரணம் இல்லாம இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்க மாட்டா. நிச்சயமா உங்க பொண்ணை கூடிய சீக்கிரத்துல நீங்க சந்திப்பீங்க. ஐயோ சாமி, நீங்க சொல்ற வாக்கு மட்டும் பழிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி. சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அவங்க கிடைச்சிருவாங்க. கொடுங்கம்மா, உங்க பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணிடலாம். அம்மா தாயே, அமுதவள்ளிங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போன அந்த பொண்ணு என் பொண்ணா தான் இருக்கணும். என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருவான்னு இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குமா. இவ்ளோ பக்கத்துல வந்துட்டோம். இனி கூடிய சீக்கிரமே என் பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருவா. என்ன இது, நம்ம அமத்துனா மட்டும் இந்த டிவி வரவே செய்யாதுமா. அன்னைக்கு அந்த நண்டு பைபிள்ல வந்து அமத்துது, டிவி அழகா வருது. நமக்கு மாத்திரம் ஏண்டா வந்து தொலைய மாட்டேங்குதோ தெரியல. இனி பரவாயில்ல, எங்கேயும் சுத்தி வச்சிருப்பாவளோ. என்ன மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ கதறி, அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த டிவி அமத்துறே அது வரவே செய்ய மாட்டேங்குது. நானும் காலையில பிடிச்சி அமத்திக்கிட்டு இருக்கேன்பா, வரவே மாட்டேங்கு. இனி என்ன இது பட்டன் எது லூட் ஆயிருக்குமோ என்னவோ. அம்மாச்சி, இனி நீங்க சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அமர்த்தினாலும் வராது. ஏன்னா கரண்ட் இல்ல. அதச்சே, கரண்ட் இல்லாதது கூடவா தெரியாம உட்காந்து அமத்திக்கிட்டு கிடந்தோம். அம்மாச்சி, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஷட் டவுனு, அதனால கரண்ட் வராது. சாயந்தரத்துக்கு மேல கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து போடுங்க, அப்ப வரும். சரி சரி, அதான பார்த்தேன், என்னடா நாமத்தையில வரலையேன்னு. கரண்ட் இல்லாதது எனக்கு என்னது தெரியும். ஐயோ கடவுளே, இந்த அம்மாச்சி சில நேரத்துல லூசு மாதிரியும் இருக்கு, சில நேரத்துல நம்மளையும் லூஸ் ஆக்கி விட்டுருது. மாமா மாமா, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா தங்கம், சும்மா தோட்டத்துக்கு போயிட்டு வருவோமேனு கிளம்புனேன். சும்மா தானே போறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறமா போலாம். கொஞ்ச நேரம் என்ன தங்கம், சாயந்தரம் வரைக்கும் கூட உன் கூடயே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். நேத்து ரோஸ் டேன்னு எனக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? ஐயோ தெரியலையே தங்கம், நேத்து அங்க கடைக்கு போனப்போ இந்த காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ரோஸ் டேன்னு சொல்லி ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போதுதான் எனக்கே ரோஸ் டேன்னு தெரிஞ்சது, நானும் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு அப்படி எதுவும் யாரும் வாங்கிட்டு போன மாதிரி தெரியலையே தங்கம். ஐயோ மாமா, இன்னைக்கு யாரும் எதுவும் வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன டே தெரியுமா? என்னடே தங்கம்? இன்னைக்கு ஹக் டே. என்ன இவா அக்கடை இக்கடன்னு தெலுங்குல பேசுறாவோ? ஓ, நமக்கு புரிய கூடாதுன்னு தெலுங்குல பேசுறாவோ போல. நம்மள அவமானப்படுத்துதுங்க. இங்க எதுக்கு நம்ம இருக்கணும்? என்னமோ பேசிட்டு போட்டு நமக்கு என்ன, நம்ம போவோம். தங்கம், நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. நேத்து ரோஸ் டேக்கு ரோஸ் கொடுத்தீங்க, இன்னைக்கு ஹக் டேக்கு அதானே? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது இல்லையா? அப்புறம் எனக்கு என்ன நிக்க சொன்ன? வழி விடு, நான் தோட்டத்துக்காவது கிளம்புறேன். ஹக்கு குன்னு மனுஷனை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் இல்ல நொல்லம்பா. ஐயோ மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா.
சொல்லு சொல்லு, கேக்குது கேக்குது. மாமா, நேத்து ரோஸ் டேக்கு நீங்க எனக்கு ரோஸ் gift கொடுத்தீங்கல்ல, அதனால இன்னைக்கு ஹக் டேக்கு நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். என்னது, எனக்கு gift வாங்கி வச்சிருக்கியா? என்ன தங்கம்? இந்தாங்க இந்த gift. இத திறந்து பாருங்க. என்ன இது, நமக்கு என்னத்த வாங்கி வச்சிருக்கா? இது என்ன தங்கம், ஜீன்ஸ் எனக்கா? உங்களுக்கு தான் மாமா. பின்ன இந்த வீட்ல ஜீன்ஸ் போடுறதுக்கு வேற யார் இருக்கா? நானும் அத்தையுமா. ஏய், விளையாடுறது தங்கம், நான் இதெல்லாம் போட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் போட மாட்டீங்க? உங்களுக்கு என்ன தாத்தா வயசாயிடுச்சு? எப்ப பார்த்தாலும் வேஷ்டியே கட்டிட்டு இருக்கீங்க. நல்லா கேளு மாமுதா. அம்மா. என்னடா அம்மா, நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன், இந்த காலத்து பயலுவெல்லாம் இந்த மாதிரி பேண்ட் அது இதுன்னு போட்டு என்ன ஸ்டைலா அழகா இருக்கானுங்க. நீ தான் எப்ப பார்த்தாலும் ஒரு வேட்டி எடுத்து கட்டிக்கிற. நான் சொல்லி கேட்கல, இப்ப அவ வாங்கி கொடுத்துருக்கா. ஒழுங்கா போடு. ஆமா மாமா, போடுங்க. உங்களுக்கு என்ன தாத்தா வயசாயிடுச்சு? என்னமுதா, வேஷ்டி என்ன தாத்தாவங்க மட்டும்தான் கட்டணுமா? ஐயோ அப்படி இல்ல மாமா, தாத்தா வானதுக்கு அப்புறமா வேஷ்டி கட்டலாம். ஆனா இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இப்பதான் போட முடியும். தங்கம், எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல தங்கம். நான் மட்டும் என்ன பிறக்கும் போதே புடவை கட்டி பழகிட்டா பிறந்தேன்? எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கட்டி பழகிறது தான். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டா பழகிரும். போடுங்க. ஐயோ தங்கம், அவசியம் போடணுமா தங்கம்? எனக்கு இதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது தங்கம். நல்லா இருக்காதுன்னு நீங்களே ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதை பார்க்குற நாங்க தான் சொல்லணும். சரி எங்களை விடுங்க, நீங்க போடுங்க. அதை பார்த்துட்டு உங்க அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நல்லா இல்லைன்னா மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க போடவே வேண்டாம். நிஜமா அவங்க நல்லா இல்லைன்னா அப்புறம் நான் போட மாட்டேன். ஓஹோ, அப்ப அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் போடுவீங்க, எனக்காக போட மாட்டீங்க ஏமாமா? ஐயோ தங்கம், சரி விடு. இப்ப என்ன, உனக்கு இந்த ஜீன்ஸ போடணும் அவ்வளவுதானே? போட்டுட்டு வரேன். அப்படி போடு, அதானே கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் பாங்க. இத்தனை நாள் நான் சொல்லி நீ கேட்கல, இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். என்னம்மா, மாமியாரும் மருமகளும் கூட்டு சேர்றீங்களா? இருங்க வந்து வச்சுக்கிறேன். தங்கம், எப்படி இருக்கு தங்கம்? ஐயோ மாமா, சூப்பரா இருக்கீங்க மாமா. போ, சும்மா சொல்லாதடி. ஐயோ மாமா, நிஜமா தான் சொல்றேன், அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஏய் போதும் போதும்டி, கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஐயோ நிஜமா தான் சொல்றேன் மாமா, உங்களுக்கு ஜீன்ஸ் சூப்பரா இருக்கு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே கேட்டு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜீன்ஸ் ஓகேவா? ஏதோ இவ சொல்றான்னு போட்டேன், எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகேனா கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா திரும்ப பழைய மாதிரி நம்ம வேட்டி சட்டையிலே வந்துடலாம். என்ன எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போங்க மாமா, நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்வாங்க. சரி சரி, அவங்க சொல்லட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னமோ ஒரு டேன்னு சொன்னியே? ஆமா, ஹக் டே. ஆமா ஆமா, நேத்து ரோஸ் டேக்கு ரோஸ் கொடுத்தேன், அப்ப இன்னைக்கு ஹக் டேக்கு கொடுக்கணும்ல? மாமா வேண்டாம், இவ்ளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு ஹக்கெல்லாம் பண்ண முடியாது. அத நான் பாத்துக்கிறேன்டி. மாமா என்ன தங்கம், இவ்வளவு பெரிய வயிறு வச்சுக்கிட்டு ஹக் பண்ண முடியாதுன்னு சொன்னல, இப்ப பத்தியா என் செல்லக்குட்டிங்களையும் சேர்த்து ஹக் பண்ணிட்டேன். ஐயோ மாமா, எந்திரிங்க மாமா. பூக்கள் அவளை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ அந்த புறத்து மகாராணி. ஹோ 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 ஹோ, அந்த புறத்து மகாராணி. சக்தி, வா கையல், உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சக்தி. அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதான் எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் பாரு. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? சக்தி, அதான் நமக்கு கல்யாணம் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எது, அன்னைக்கு ராத்திரி பூரா மொட்டை மாடியில உட்காந்து பேசணுமே அதுவா?
சிரிக்காத கையல். சரி சரி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கார்டன்ல போய் நின்று கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வருவோம் வாங்க சக்தி. என்ன கையல், காத்து வாங்குறேன் வாத்து வாங்குறேன்னுக்கிட்டு இன்னைக்கும் என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? ஐயோ, உங்களை ஏமாத்த முடியுமா? அது மட்டும் இல்லாம இங்க உங்களை ஏமாத்திட்டு நான் எங்க போப் போறேன்? கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம் வாங்க சக்தி. சரி சரி நட. எதையாவது ஒன்று சொல்லி ஏமாத்திடுறாயா? கார்டனுக்கு வந்தாச்சு. சொல்லு, என்ன பேசணும்? மவளே, இப்ப மட்டும் ஏதாவது மொக்கையா சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ சக்தி, அப்படியெல்லாம் பேசுறதுக்குன்னெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் நின்று காத்து வாங்கி அப்படியே பேசிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். அடியே, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையாடி? உனக்காக 8 மாசம் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து மாடி என்னை இப்படி காக்க வைக்கிற? ஐயோ சக்தி, சரி நாளைக்கு நீங்க வேலைக்கு போக வேண்டாமா? இங்க நம்ம வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அல்லாம ஹனிமூனுக்கு வரல. அத மறந்துடாதீங்க சக்தி. ஏய், எனக்கு இது ஹனிமூன் தான் கையல். அப்ப நாளைக்கு வேலைக்கு போலியோ? வேலைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். 2-3 நாள் லீவு. சக்தி, இப்பதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள லீவ் போட்டா எப்படி? நான் தாண்டி அந்த கம்பெனிக்கே மேனேஜரு. என்ன எவன் கேட்பான்? ஆமா ஆமா, மேனேஜர் இந்த லட்சணத்துல இருந்தா கம்பெனி விலகின மாதிரி தான். அதெல்லாம் நான் விளங்க வச்சுக்கிறேன். 2-3 நாள் லீவு. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? ஹக் டே. அதனால இன்னைக்கு வந்து ஹக் பண்ணணும். நாளைக்கு என்ன டே தெரியுமா? நாளைக்கு கிஸ் டே. அதனால நாளைக்கு கிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன டே தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. எனது நிறுத்துறதா? இனிமே தானே ஆரம்பிக்கவே போறோம். ஐயோ சக்தி, கொஞ்சம் பொறுங்க. எனது பொறுமையா? அது எங்க இங்க இருக்கு? உள் நெஞ்சு துடிக்கும், உள்ளுக்குள் வெடிக்கும், உப்பொல்ல அழைக்க பொறுமை இல்லை. பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரஸ் எடுப்பது தன் வேலை. பெண்மை வாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூமாலை. கட்டாமல் போனால் தங்கம் இல்லை, ஒட்டாமல் போனால் மோகம் இல்லை. காமத்தின் வாதத்தில் நியாயம் இல்லை, கண்ணத்தின் சாயங்கள் காதல் இல்லை. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.